தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நித்திய ஜீவனுக்கு போக. மத்திய 7ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம் சொல்கிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இறுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். வழிகள் இன்றி வாழ்க்கை இல்லை, அன்பு இன்றி உறவு இல்லை, ஒற்றுமை இன்றி உயர்வு இல்லை, முயற்சி இன்றி வெற்றி இல்லை. இந்த பூமியிலே வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் சில ஆலோசனைகள், இதை ஆவிக்குரிய வேதத்துடன் ஒப்பிட்டு நாம் பார்ப்போம். முதலாவது, வழியின்றி வாழ்க்கை இல்லை. யோவான் 16:33 வாசிக்கிறோம், உலகத்தில் உங்களுக்கு உபத்தங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என இயேசு சொல்லியிருக்கிறார். எனவே நமக்கு வழிகள் நிறைந்த வேதனையான அனுபவம், வருத்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் பிதாவிடம் ஜெபித்த பொழுது அவர்களை தீமையிலின்று காத்து கொள்ளும்படியும் வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எலியா தீர்க்கதரிசி மரணத்துக்குரிய வியாதியாய் இருந்தான் என்கிறது. எனவே கிறிஸ்துவராகிய நாம் இதை புரிந்து கொண்டு உபத்திரத்தை கடந்தால்தான் பரலோகம் என்னும் உன்னதமான வாழ்க்கையை அடைய முடியும். இரண்டாவதாக, அன்பின்றி உறவில்லை. ஆபிரகாம் சோதம் குமாரா பட்டணத்தை அழிக்க வந்த ஆண்டவரிடத்தில் நம் உறவிலான லோத்துவின் மீது அதிக அன்பு வைத்ததினால் அந்த பட்டணத்து மனுஷரோடு அவனையும் அழித்து விடாதபடிக்கு அவனுக்காக வேண்டிக் கொண்டு அதில் வெற்றியும் பெற்றார். அவர்கள் இவருடைய மந்தை மேய்ப்பருக்குள் வாக்குவாதம் வந்த போதும் இருவரும் பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை செழிப்பான பகுதியை லோத்தி தெரிந்து கொண்ட போது சென்ற போதும் ஆபிரகாம் அவனை அதிகமாய் நேசித்தபடியால் அந்த உறவு தொடர்ந்தது. இன்றைக்கு நாம் சக விசுவாசிகளோடு எப்படிப்பட்ட உறவு வைத்திருக்கிறோம்? மூன்றாவதாக, ஒற்றுமையின்றி உயர்வு இல்லை. இயேசுவின் சீடர்கள் ஊழிய பயணத்தில் பலமுறை தோல்வியடைந்தார்கள். அதற்கு பல காரணங்கள் உண்டு. அவிலும் அவிவிசுவாசம், சுயநலம் இன்னும் பல இருந்தன. அதில் முக்கியமாக ஒன்று அவரிடத்தில் ஒற்றுமை குறைவு. இவர்களில் ஒற்றுமைக்காகவே இயேசு ஏற்றத்தாழ்வுகளை கலைத்து ஒன்றாக நடத்தினார். பின் நாட்களில் சீஷர்கள் ஒருமனப்பட்டு ஜபத்தில் தரித்திருந்து ஆவியானுடைய அபிஷேகம் பெற்றார்கள். மூன்றாவதாக, முயற்சியின்றி வெற்றி இல்லை. சிலுவை போராட்டத்தில் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜபித்த போது பிதாவிடம் இந்த பாத்திரம் நீங்கும்படி வேண்டிக் கொள்கிறார். பிதாவோடு உறுதியாய் ஜபித்தில் போராடி வெற்றி பெற்றார். அந்த வெற்றிதான் இன்று நமக்கு இரட்சிப்பின் மீட்பு கிடைத்திருக்கிறது. எனவே அன்று சமூகத்தில் நமக்கு வரக்கூடிய இன்னல்கள், நமக்கு வர நெருக்கமான காரியங்களை எல்லாவற்றிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டு சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.